நிறைய பேர் என்கிட்ட அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் போட சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் போடுறவங்க கொடுக்குற அந்த ப்ராப்பராக கொடுக்குற சோர்ஸ் யாருமே சொல்லலை அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரை. ஸோ உங்களுக்கு எல்லாருமே யூடியூப்பில் போடுறது எல்லாமே அவங்க வியூஸ்க்காக ஒருத்தர் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி அவர் ஃபஸ்ட்டு அவர் லாஸ்ட்டுன்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டராக எதுவுமே இது வரைக்கும் வரல. ஆனால் ஓரளவுக்கு ரிலையபிளாக சொல்கிற ஒருத்தர் வந்து சொன்னபடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் முத்துக்குமரன், செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யா, தேர்ட் பிளேஸில் ரயானும் விஷாலும் மாறி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ரயானும் விஷாலும் ரொம்ப க்ளோஸ் காலாக வந்து கொஞ்ச நேரம் ரயான் அடுத்த விஷால் அப்படி மாறி வந்துகிட்டே இருக்க போல இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஓட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பவித்ரா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அன்அஃபிஷியல் பார்த்தா நம்ம ஓரளவுக்கு இது வரைக்கும் எல்லா சீசனும் எப்படி இருந்திருக்குன்னா அன்அஃபிஷியல் பார்த்து அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட ஓட்டிங் அனாலிசிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்அஃபிஷியல் படி ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபினாலே வீக்கில் கரெக்டாக தான் இருக்கும். ஃபினாலே வீக்கில் எல்லாரும் அவங்க வேணும்னு நினைக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு தான் ஓட் போடுவாங்க. மற்ற இதில் எல்லாம் யாரையாச்சும் ஒருத்தர் எலிமினேட் பண்ணணும்னு ஓட் போடுவாங்க. ஸோ கரெக்டாக அவங்களுக்கு தெரியாது. அன்அஃபிஷியல் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் முத்துக்குமரன் இருக்காரு, 49.67% ஓட்ஸ். நான் எதனால் லாஸ்ட் 2 நாள் ஓட்டிங் அனாலிசிஸ் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் அனாலிசிஸ் போட்டால் நிறைய பேர் லெத்தார்ஜிக்காக ஓட்டு போடாமல் இருந்துருவாங்க. ஓட்டு போட்டுகிட்டே இருங்க. அவங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு தயவு செஞ்சு ஓட் போட்டுகிட்டே இருங்க. நிறைய பேர் என்னென்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கல்ல அப்போ நம்ம ஓட் போடணும்னு அவசியம் இல்லை அப்படி நினச்சிடுவாங்க. ஸோ அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஓட் போடணும். அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் பிளேஸில் வந்து லைவ் ஆன் ஆகிடுச்சு டக்குன்னு. செகண்ட் பிளேஸில் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. அவங்க 20% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 86,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. முத்துக்குமரன் வந்து 2 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்காரு. நான் இதை சொல்ல வேணாங்கிறதுக்காக தான் சொல்லாமல் இருந்தேன். நான் யாரும் ஓட் போடாமல் இருந்திருக்கீங்க ஓகே அப்படிங்கிறதுனால தான். தேர்ட் பிளேஸில் வந்து விஷால் இருக்கார். விஷால் வந்து 60,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஃபோர்த் பிளேஸில் வந்து ரயான் இருக்கார். அவர் 37,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. லாஸ்ட் பிளேஸில் வந்து பவித்ரா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 33,250 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுதான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரில் தான் 99% இருக்கும். எனக்கு அஃபிஷியல் ஓட்டிங்னு சொன்னவர் வந்து என்ன சொன்னாருன்னா, தேர்ட் பிளேஸில் விஷால் ரயானும் மாறி வந்துட்டுருக்காங்க. ரயானுக்கு இடையில ஓட்ஸ் வருது. தேர்ட் பிளேஸில் ரயான் வராரு, அப்புறம் தேர்ட் பிளேஸில் விஷால் வராரு. அப்படி மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னை நம்பி கேட்டவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பட் ஓட் போடாமல் இருக்காதீங்க. ப்ளீஸ் கீப் voting. தேங்க்ஸ் ஃபார்